அனைவருக்கும் வணக்கம். ஆந்திரா மாநிலம் சித்தூர் மாவட்டம் சிந்தலவாரிப்பள்ளி கிராமத்தை சேர்ந்தவர் தான் வெங்கட சுப்பிரமணியன். இவருக்கு 45 வயசு ஆகுது. இவர் சொந்த ஊரிலேயே வியாபாரம் செஞ்சுட்டு வராரு. தனது மகன் மனைவியோட குடும்பத்தோட இவர் பீலேறு நகரில் இருக்கக்கூடிய டிஷ் காலனியில் வசித்துட்டு வராரு. வெங்கட சுப்பிரமணியத்துடைய மனைவியின் பேர் தான் உமாதேவி. இவங்களுக்கு 41 வயசு ஆகுது. இவங்களுக்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவது வழக்கம். அப்படி இவங்க ஃபேஸ்புக்கு பயன்படுத்தும் போது தான் இவங்களுக்கு திருப்பதி மாவட்டம் சிந்தரகிரி அருகே உள்ள கடாக்கி சுங்கசாவடியில் ஸ்டிக்கர் ஒட்டும் பணியாளராக வேலை செய்து வந்த சரளா சுப்பிரமணியம் வயது 32 என்ற வாலிபரோடு இவங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டது. நாளைவில் இந்த பழக்கமானது இவங்களுக்குள்ள தீவிர நெருக்கத்தை ஏற்படுத்தி அதுவே திருமணத்திற்கு புறம்பாக உறவாக மாறியிருக்கு. அதன் பிறகு இவர்கள் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து தங்களுடைய கள்ளக்காதலை வளர்த்துட்டு வந்திருக்காங்க. இவங்களுடைய இந்த கள்ளக்காதல் விவகாரமானது கணவரான வெங்கட சுப்பிரமணியத்துக்கு எப்படியோ தெரிய வந்திருக்கு. இதனால் தன்னுடைய மனைவியை அவர் கண்டிச்சிருக்காரு. இதனால் கணவன் மனைவி இடையே அடிக்கடி வீட்டில் தகராறும் ஏற்பட்டு வந்திருக்கு, சண்டைகளும் நடந்துட்டு வந்திருக்கு. ஒரு கட்டத்தில் தன்னுடைய கள்ளக்காதலுக்கு கணவன் தொடர்ந்து இடையூறாக இருப்பதால் இதை சகித்து கொள்ள முடியாத உமாதேவி அவருடைய கள்ளக்காதலன சுப்பிரமணியுடன் சேர்ந்து தன்னுடைய கணவனான வெங்கட சுப்பிரமணியத்தையே கொல்லத்துக்கு திட்டமிடுறாங்க. அதன்படி இவங்க திட்டத்தின்படி இரவு உமாதேவி தன்னுடைய கணவருக்கு பரிமாறக்கூடிய அந்த உணவில் தூக்க மாத்திரைகளை கலந்து கொடுக்குறாங்க. அந்த உணவை சாப்பிட்ட வெங்கட சுப்பிரமணியனும் கொஞ்ச நேரத்திலேயே மயங்கி ஆழ்ந்த தூக்கத்தில் மூழ்கிறார். உடனடியாக உமாதேவி தன்னுடைய காதலான சுப்பிரமணியனத்தை வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. அவங்களுடைய திட்டமிட்டபடி இருவரும் சேர்ந்து தூங்கி கொண்டிருந்த வெங்கட சுப்பிரமணியத்தினுடைய தலையில் இரும்பு கம்பியால் கொடூரமாக அடித்து அவரை துடிக்க துடிக்க கொலையும் செய்கிறாங்க. பின்னர் இந்த கொலையை மறைப்பதற்காக சடலத்தை சாக்கு பையில் சுற்றி உமாதேவி கொஞ்ச நேரம் தன்னுடைய தலையில் வச்சு தூக்கிட்டு போகிறாங்க. அதன் பிறகு பின்னாடியே அவருடைய காதலன் பைக்கில் போகிறாரு. அதன் பிறகு பைக்கில் அந்த சடலத்தை எடுத்துகிட்டு போய் மதனப்பள்ளி திருப்பதி வழித்தடத்தில் உள்ள கூடரேவுப்பள்ளி தேசிய நெடுஞ்சாலையில் வீசிவிட்டு வந்துடுறாங்க. வாகன விபத்தில் அவர் உயிரிழந்தது போல சித்தரிக்க இவங்க முயற்சி செய்கிறாங்க. மறுநாள் சாலை ஓரமாக ஒரு ஆண் சடலம் கிடப்பதாக போலீஸாருக்கு தகவலும் வருது. உடனடியாக போலீஸாரும் விரைந்து உடலில் இருந்த காயங்களை பார்த்து ஏதாவது விபத்தில் இவர் அடிபட்டு இறந்துட்டாரோ அப்படின்னு சொல்லி போலீஸாரும் நினைக்கிறாங்க. அதன் பிறகு இந்த நபர் யார், எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி போலீஸார் விசாரணை செய்கிறாங்க. இந்த தகவலை சொல்கிறதுக்காக நேரடியாக அவருடைய வீட்டுக்கே, வெங்கட சுப்பிரமணியனுடைய வீட்டுக்கே போலீஸார் வராங்க. ஆனால் அந்த சமயம் பார்த்து வெங்கட சுப்பிரமணியனுடைய வீடு பூட்டப்பட்டிருக்கு. அவருடைய மனைவி வீட்டை பூட்டிட்டு, உமாதேவி வீட்டை பூட்டிட்டு தன்னுடைய குழந்தையை அழைச்சிட்டு தலைமறைவாகிறாங்க. ஏடா இது சாதாரண ஒரு விபத்தில் கணவன் இறந்துட்டார்னு சொல்ல வந்தால் இந்த வீடே பூட்டி கிடக்க, எதுக்காக இப்படி வீடு பூட்டி கிடக்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸாருக்கு சந்தேகம் வருது. இதனால் அவரோட மனைவி தான் அவரை அடித்து கொலை செஞ்சுட்டு இந்த மாதிரி பயந்து போய் ஓடி போயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி போலீஸாருக்கு சந்தேகம் வருது. அதன் பிறகு பூட்டப்பட்ட வீட்டை உடைச்சிட்டு உள்ளே போய் போலீஸார் சோதனை செய்கிறாங்க. அப்போ நிறைய தடையில் நிறைய இடங்களில் இரத்த காயங்களாக இருக்குது. ஏன் இந்த மாதிரி இரத்த காயங்கள் இருக்குது, அப்போ இந்த வீட்டில் ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸாருக்கு சந்தேகம் அதிகமாகுது. அதன் பிறகு அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகள்லாம் கைப்பற்றி போலீஸார் ஆய்வு செய்கிறாங்க. அப்போ தான் உமாதேவி தன்னுடைய கணவனை கொன்று சாக்கு முட்டையை தன்னுடைய தலையில் வச்சு தூக்கிட்டு போகக்கூடிய காட்சிகளும் அதில் பதிவாயிருக்கு. பின்னாடியே அவருடைய காதலனும் இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கிட்டு போகிறத அதில் பார்க்குறாங்க. இதனால் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி உமாதேவியை இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிச்சு அவங்கள கைது செய்கிறாங்க. அவங்கக்கிட்ட இந்த சிசிடிவி காட்சிகளை காத்தியும் வீட்டில் இருந்த இரத்தக்கரையை பற்றியும் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொள்ள ஒரு கட்டத்தில் தன்னுடைய திட்டத்தை மறைக்க முடியாமல் வேறு வழியின்றி உமாதேவி தான் கணவனை காதலுடன் சேர்ந்து கொலை செய்தேன் அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்க. எப்படி எங்களுக்குள்ளே தகாத உறவு ஏற்பட்டுச்சு, என் கணவன் இடையராக இருக்கும்போது நாங்கள் எப்படி அவரை கொலை செஞ்சோம் அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே போலீஸார்கிட்ட வாக்குமூலமாக கொடுத்துருக்காங்க. இதையடுத்து போலீஸார் உடனடியாக இருவர் மீதும் இந்த வாகன விபத்தை கொலை வழக்காக மாற்றி இருவரையும் கைது செய்து அதிரடியாக தற்போது சிறையில் அடைச்சிருக்காங்க. மற்றும் இந்த கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட காதலனுடைய பைக்கு, அப்புறம் அந்த இரும்பு கம்பி, செல்ஃபோன் உள்ளிட்டவையும் போலீஸார் பறிமுதல் செஞ்சுருக்காங்க. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட இருவரையுமே நீதிபதியின் உத்தரவின் பேரில் சிறையில் அடைத்ததாக காவல் கண்காணிப்பாளரான திராஜும் தற்போது தெரிவிச்சிருக்காரு. இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.